8 மாதம் கழிச்சு ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. வந்ததுமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, முதல் வேலையா குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, வெனந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஓலப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோவில் தாங்க. இது ஒரு சின்ன கிராமங்கிறனால பக்கத்தில் கடை வீதியில் எதுவும் இருக்காது. அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வீட்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். கடைசியாக பையனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். நாங்கள் நார்மல் டேஸில் தான் போனதுனால கோயிலில் பூசாரி தவிர வேறு யாருமே இல்லை. போனதுமே விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு கூட்டியே ஒரு பூஜையும் பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி பொறுமையாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா இட வசதிலாம் நல்லாவே இருக்கும். இங்கே நம்ம ஒரு சிம்பிளாக மேரேஜ் பண்ணி சமைச்சு சாப்பாடு போகிற அளவுக்குலாம் இடம் இருக்குது. எங்கள் குட்டி சாருக்கு வேறு 3வது வருஷம் இந்த கோவிலில் தான் மொட்டை அடித்து நாங்கள் காது குத்த போகிறோம். எங்கள் மாமியாருடைய பிறந்த ஊர் இதே ஊர் தாங்க. சரி சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பாட்டியும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலேருந்து அப்படியே பாட்டி வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பாட்டிக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமலே வீட்டுக்கு போயிட்டோம். எங்களை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நாங்கள் போனதுமே பாட்டி தாத்தா கிட்டலாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய கொஞ்ச நேரம்